உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். விக்ரம் சார் என் ஃப்ரெண்ட் இல்ல. ஓ, விக்ரம் சாரா? நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தேன்னா, நீங்களாம் ஒரு மனுஷனா? வாயை திறந்து பேசாதீங்க. உங்களை போய் நம்பினேன்ல, என்ன சொல்லணும்? உங்க பேச்ச நம்பி என் விக்ரம நான் தேடாம விட்டனே. ஐயோ, விக்ரம் இப்ப எங்க இருக்காரோ தெரியலையே. எனக்கு இதான் உண்மைன்னு தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்நேரத்துக்கு நான் ரோடா போய் விக்ரம தேடியாவது கண்டுபிடிச்சிருப்பேன். உங்களை நம்பி விக்ரம நான் மிஸ் பண்ணிட்டேனே. மகா ப்ளீஸ் அழாதீங்க. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் எப்பவுமே உங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க செய்வேன். தெரியும், நீங்க பண்ண நல்லதை தான் நான் பார்த்துட்டேனே. இல்ல, உங்க நிலைமை எனக்கு நல்லா புரியுது. ஆனா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராம. பேசாதீங்க. நீங்க இப்ப கூட நீங்க தான் என் விக்ரம் ஏதோ பண்ணிட்டீங்கன்னு என் மனசுக்கு தோணுது. நீங்க என்னங்க, நீங்க நான் போய் எப்படி விக்ரம்? போதும், நிறுத்துங்க. நீங்க சொல்ற எந்த பொய்யையும் இனிமே நான் நம்ப தயாரா இல்ல. முதல்ல இங்க இருந்து போங்க. என் முன்னால நிக்காதீங்க சொல்லிட்டேன். உங்களை நான் போங்கன்னு சொன்னேன். விஜய், இவர் இதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட இங்க நிக்க கூடாது. அவரை போ சொல்லுங்க. ஏய், மகா சொன்னது உன் காதுல விழலையா? போடா. நீ இங்க நிக்க நிக்க மகாவுக்கு இன்னும் கோவம் தான் வரும். போ முதல்ல. இடத்த காலி பண்ணுடா. ஆண்டி, வார்த்தைய ஓவரா விடாதீங்க. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. மதுரையில பெரிய ரவுடி துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கான். தம்பி சொல்றால, போங்க தம்பி. நாங்களே விக்ரம காணோம்னு பெரிய பிரச்சனையில இருக்கோம். இதுல நீங்க வேற இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. போங்க தம்பி. சார் தயவு செஞ்சு வாங்க சார். இதுக்கு மேல இங்க நின்னா பிரச்சனை தான் சார். வாங்க சார், போயிடலாம். இல்ல, அது வந்து சார் வாங்க சார். மகா ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இங்க பாருங்க, மரியாதை கெட்டுறோம் சொல்லிட்டேன். கிளம்புங்க, கிளம்புங்க. வெற்றி, வேண்டாம், நானே போறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.